செங்கோட்டை அருகே உள்ள காமாட்சியம்மன் கோவிலில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சுவாமி தரிசனம் செய்தார். தென்காசி மாவட்டம் வடகரை வாவநாகரத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலில் தை மாதத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை, முளைப்பாரி ஊர்வலம், சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழாவின் கடைசி நாள் சிறப்பு பூஜை நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வீரவாள் பரிசளிக்கப்பட்டது. பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து ராஜேந்திர பாலாஜி வழிபாடு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், இரும்பு உள்ளிட்ட பொருட்களை தவறான நோக்கத்துடன் வாங்குவதற்காக தெரிந்தால் அதற்கு நாம் துணை போகக்கூடாது என்று ராஜேந்திர பாலாஜி கூறினார். வலிமையான சிலைகளை உருவாக்கி உழைப்பின் மூலமாக திறமைகளை வெளிப்படுத்தி பாத்திரங்கள் இது போன்ற இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அத்தனை செய்யக்கூடியவர்கள் விஸ்வகர்மாக்கள். ஆக உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் அந்த சமுதாயத்தில் பிறந்த நான் நிச்சயமாக எல்லையடைந்து வருவேன் என்று சொல்லி